Dear students, இன்னைக்கு 11th general mathsல நம்ம sum of 3 matrices பார்க்க போறோம். ஒரு example sum மூலமா பார்த்திடலாம். Example 7.5 find the sum of a plus b plus c if a b c are given by a is equal to ஒரு matrix, b is equal to ஒரு matrix, c is equal to ஒரு matrix கொடுத்திருக்காங்க. இப்போ பேசிக்கா நம்ம அடிஷன் பண்ணணும் அப்படின்னா மூணுடைய ஆர்டரும் சேமா இருந்தாதான், மூணு மேட்ரிசஸ் உடைய ஆர்டரும் சேமா இருந்தாதான் நம்ம ஆட் பண்ண முடியும். இதனுடைய ஆர்டர் வந்து 2x2, பியோட ஆர்டர் வந்து 2x2, சியோட ஆர்டரும் 2x2 சேமா இருக்கு. ஸோ we can add a plus b plus c கண்டுபிடிக்க முடியும். a plus b plus c எப்படி கண்டுபிடிக்கிறது? கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணணும். இங்கே sin square theta, இங்கே cos square theta, அங்கே 0, மூணையும் ஆட் பண்ணியாச்சு. இங்கே 1 plus 0 minus 1, தென் இங்கே cot square theta minus cosecant square theta minus 1, அப்புறம் இங்கே வந்து 0 plus 1 plus 0 ஆட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. என்ன ஐடென்டிட்டி அப்படின்னா sin square theta plus cos square theta is equal to 1. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுபடி வந்து இதனுடைய வேல்யூ வந்து 1 வந்துடுது. அங்கே 1 minus 1 வந்து 0 வந்துடுது. இந்த இடத்துல 1 வந்துடுது. இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். 1 plus cot square theta வந்து cosecant square theta. 1 plus cot square theta equal to cosecant square theta. இப்போ நமக்கு cot square theta minus cosecant square theta இதை இந்த சைட் பிரிங் பண்ணிவிட்டு இந்த 1 அந்த சைட் கொண்டு போகிறோம். ஸோ -1. ஸோ இதனுடைய வேல்யூ வந்து -1. ஆல்ரெடி இங்கே ஒரு -1 இருக்குது. -1 -1 சேர்ந்து -2 ஆயிடுது. இதுதான் இதனுடைய ஆன்சர். a plus b plus c is equal to 1 0 -2 1. ஸோ ஈஸியாக நம்ம வந்து 3 மேட்ரிசஸ் கொடுத்துருந்ததோடைய அடிஷனை கண்டுபிடிச்சிட்டோம். அதில் 2 ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஒன்று sin square theta plus cos square theta equal to 1ங்கிற ஐடென்டிட்டி யூஸ் பண்ணோம். இன்னொரு ஐடென்டிட்டி வந்து 1 plus cot square theta equal to cosecant square theta. ஸோ இந்த 2 ஐடென்டிட்டி தெரிஞ்சால் நம்ம இந்த சம்மை ஈஸியாக பண்ணலாம். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.